ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போ காலையில் ஸ்கூல் கிளம்பும்போது டிஃபன் செய்யறதுக்கு சட்னி சாம்பார்னு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பிரதீப் பத்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் நான் 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் நான் 1 கப் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தோம்னா உளுந்து வந்து சீக்கிரம் கருகி போயிடும். அதுக்காக சிம்லேயே வச்சு எடுத்து அதை தனியாக கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பையுமே நல்லா வந்து அந்த ஹீட்லேயே நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வருந்ததும் அதையுமே நம்ம வந்து அதே பிளேட்டில் கொட்டி அந்த கடலை பருப்பையும் நம்ம ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயை வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் 1/2 கப் வந்து நான் உளுந்து கடலைப்பருப்புக்கு ஒரு 1/4 கப் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை உளுந்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கணும்னா, அந்த நம்ம போடும்போது இந்த வெடிக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, அந்த கடாயில் வெடிக்குதுல, இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நான் வந்து சும்மா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதையுமே நம்ம வந்து அந்த ஹீட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே பொட்டுக்கடலை வந்து அது வந்து வறுத்து தான் இருக்கும். நம்ம சும்மா லேசாக ஹீட் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை எள்ளு இதெல்லாம் போட்டு நம்ம இட்லி பொடி அரைக்கும் போது நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாயில் வந்து சுத்தமாக காரமே இல்லை, அதுக்காக நான் 7-8 எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட காரமான மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மிளகாயில் காரமே இல்லை, அதுக்காக தான் நான் வந்து இத்தனை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையுமே நம்ம வந்து வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். உரிக்காமல் பூண்டு சேர்த்து நீங்கள் பொடியில் சேர்த்து பார்த்தீங்கன்னா பொடி வந்து அவ்வளோ மனமாக இருக்கும். நான் நிறைய யூடியூப் சேனலில் இட்லி பொடி ரெசிபி பார்க்கும்போது எந்த இட்லி பொடியிலையுமே பூண்டு சேர்க்கவே இல்லை. அது ஏன்னு தெரியல. பூண்டு சேர்த்து நம்ம இட்லி பொடி அரைக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். அது ஏன் பூண்டு சேர்க்கலன்னு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக இட்லி பொடி செய்யும் போது பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் நல்லா வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வருந்ததோ அதையும் நம்ம அதிலே கொட்டி ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் வந்து இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகமும் மிளகும் சேர்க்கும் போது இந்த பொடி சாப்பிடும்போது இந்த நெஞ்சு கரிப்பு பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஜீரகமும் மிளகும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது அதெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் இதையுமே நல்லா வறுத்து அந்த ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா பொடி மணமாக இருக்கும். அதுக்காக தான் அதையும் நம்ம வந்து நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு பெரிய அகலமான தட்டில் கொட்டி ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஆறின பிறகு தான் இந்த பொடியை வந்து அரைக்கணும். இதுவும் ஹீட்டாக இருந்து நம்ம அரைக்க மிக்ஸி ஹீட்டாக என்ன ஆகிடும்னா அந்த மிக்சியில் வந்து அப்படியே ஓரம்லாம் ஒட்டிக்கும், நமக்கு சரியாக அரைஞ்சி வராது. அதுக்காக நம்ம வந்து நல்லா அந்த பொடி நல்லா காஞ்சி ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டலாம். நீங்கள் நிறைய பொடி அரைச்சிக்கிட்டிங்கன்னா 2 பாகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தடவை அரைச்சி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே நான் வந்து பொடிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து உளுந்து கடலைப்பருப்பு இது எல்லாமே பருப்பாக இருக்குது, கேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா இன்னும் ஒரு 2 ஓட்டு ஓட்டி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. பார்த்துக்குங்க, பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மாதக்கணக்கு ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம அவசரத்துக்கு நம்ம சட்னி சாம்பார் அரைக்கலைன்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி வச்சு இந்த பொடியை கொட்டி அதில் ஒரு குழி பறித்து நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி நம்ம இட்லி தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் வந்து வெறும் சாதத்தை போட்டு அதில் இந்த பொடியை தூவி மேலே நெய்யை ஊற்றி கொடுத்தாலே அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பொடி பிடிக்கும். உங்களுக்கு பொடி பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடவுள் செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.